ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே காலை வணக்கத்தை அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த நாளிலே நான் பார்த்தோம் 1 கொரிந்தியர் 9:24 வசனத்திலே, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி கடந்த நாட்களை பார்த்தோம். கடந்த நாட்களே 4 வழிகளை குறித்து பார்த்தோம். முதலாவது ஓட வேண்டிய வழி பூர்வ பாதை, 2வது ஜீவ வழி, 3வது நெருக்கமான வழி, 4வதாக உபத்திரவத்தின் வழியாக செல்ல வேண்டும் என்று சொல்லியிருப்பார். இன்றைக்கு 5வதாக தொடர்ச்சியாக நான் பேச இருக்கிறேன். சத்தியத்தின் வழி. சத்தியத்தின் வழியாக நாம் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சத்தியம்தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த சத்தியத்தின் வழி செல்லும் பொழுது நாம் நிச்சயமாகவே அந்த பந்தய பொருளை பெற முடியும். சத்தியத்தின் வழி என்று சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷம் 14 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரார். அந்த பந்தய பொருளை பெற வேண்டும் என்றால், அந்த பந்தய பொருளாகிய பரலோக ராஜ்யத்தை நாம் பெற வேண்டும் என்றால், அந்த மோட்ச ராஜ்யத்தை பெற வேண்டும் என்றால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்திய வழியிலே, சத்தியத்தின் பாதையிலே நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சத்தியம்தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நாம் சத்தியத்தின்படி நடக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய நாமத்தை நன்றாக அறிந்த பிள்ளைகள். அவர்தான் நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அவர்தான் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். அவர்தான் நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நாம் சத்தியத்தின் வழியிலே செல்ல வேண்டும். இன்றைக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக தேவை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு வழிகாட்டுகிறதாக இருக்கிறது. அந்த சத்தியத்தின் வழி என்று சொல்லும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 59:4 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். நீதியை தேடுகிறவன் இல்லை, உண்மையை பேசுகிறவர்கள் இல்லை, சத்தியத்தின்படி வளர்க்கிறவனும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நீதியை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த நீதியின் வழியிலே, அந்த சத்தியத்தின் வழியிலே செல்லும் பொழுது தான் பந்தய பொருளாக்கி அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 3:21 வாசிக்கும் பொழுது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறதொன்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான்
என்றார். அருமையானவர்களே, அந்த சத்தியத்தின்படி நாம் நடக்கும் பொழுது ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் வந்து சேருகிறவர்களாக இருக்கிறோம். அந்த ஒளிதான் நம்மை சரியான பாதையிலே நடத்தி செல்ல வேண்டும். தன்னுடைய இஷ்டத்தின்படி மாம்சத்தின்படி நாம் நடப்போம் என்றால் அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, வேதத்திலே வாசிக்கிறோம், யோவான் 8:16 வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, சத்தியத்தின்படி இன்னைக்கு நடக்கிற தெய்வ பிள்ளைகள் மிக 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 குறைவுதான். ஆகவே இப்பொழுது நாம் இதில் இணைந்திருக்கிறதான தெய்வ பிள்ளைகளாக்கி நாம் சத்தியத்தின் வழியிலே செல்லத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்தள்ளும்படிக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சத்தியத்தின் வழியிலே செல்லும் பொழுதுதான் அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால் பரிசுத்த வழி. அந்த பரிசுத்த வழியிலே செல்ல வேண்டும். பரிசுத்தமான வழியிலே செல்லும் பொழுதுதான் பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 35ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே பெருபாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று சொல்லி அங்க தீர்க்கன் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அங்க சொல்லப்பட்டது பாருங்க, அந்த பரிசுத்தமான வழியிலே நடந்து வருகிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் திசை மாறி போகவே மாட்டார்கள். அந்த பாதை பரிசுத்தமான பாதை. அந்த பந்தய பொருள் நாம் பெற வேண்டும் என்றால் அந்த பரிசுத்தமான வழியிலே நடக்க வேண்டும். அந்த பரிசுத்த வழியிலே நடக்கும் போது நான் எதுவும் நம்மை வந்து அணுகாது, எந்த பாவமும் நம்மை அணுகாது. பரிசுத்த வழியிலே அது மேலவர்களை நாம் அந்த பரிசுத்தமான வழியிலே செல்ல தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால் சீயோனுக்கு போகிற வழி. சீயோனுக்கு போகிற வழி. அந்த சீயோனுக்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் அந்த சரியான பரிசுத்தமான பாதையிலே செல்லவும் சத்தியத்தின் வழியிலே செல்லவும் தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்யும் பொழுது நாம் சீயோனை போய் சென்றடைய முடியும். அந்த பந்தய பொருளை போய் நாம் பெற முடியும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம், வாருங்கள் என்று சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். சீயோனுக்கு செல்லுகிற பிள்ளைகள் சீயோனுக்கு போகிற வழி எது என்று கேட்டு விசாரிப்பார்கள் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த சீயோனுக்கு நேராக செல்ல நாம் இன்னும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம், சங்கீதம் 51:18 சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். அருமையானவர்களே, அந்த பந்தய பொருளாகிய சீயோனை போய் சென்றடைய போது
அந்த சீயோன் வாசிகளுக்கு அவர் கர்த்தரின் பிரியத்தின்படி அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இங்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 102:13 வாசிக்கும் பொழுது, தேவரே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனுக்கு செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தயை செய்கிறவராக இருக்கிறார். அதற்கு வேண்டிய காலமும் அதற்கு வேண்டிய நேரமும் வந்தாயிற்று. ஆகவே நாம் இப்படிப்பட்டதான பாதையிலே செல்ல தேவன் நாமே நமக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பாதைகளிலே நாம் செல்லும் பொழுதுதான் அந்த பந்தய பொருளாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அங்கு வேதத்திலே சொல்லப்பட்ட ஏசாயா 35:10 வாசிக்கும் பொழுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லி அங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகங்களை நாம் வாசிக்கிறோம். மீட்கப்பட்டவர்கள் தான், இந்த உலகத்தில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் தான், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் தான், சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் தான், எல்லா விதமான உலக காரியங்களில் மீட்கப்பட்டவர்கள் தான் ஆனந்த களிப்போடு சீயோனுக்கு வர முடியும். அப்படி எல்லாவற்றையும் விட்டு விட்டு வரும் பொழுது அவர் நமக்கு நித்திய மகிழ்ச்சியை அவர் தருகிறவராக இருக்கிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படும். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லி அங்கே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் சீயோனுக்கு செல்லுகிற வழியிலே சரியாக அதை கேட்டு விசாரித்து அதிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த காலை நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதான நாம் பந்தய பொருளை பெறுவதற்காக சரியான வழிகளிலே நாம் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த சீயோனுக்கு போகிற வழியில் கேட்டு விசாரித்து அதிலே நடக்கும் பொழுது பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஏசாயா 51:3 வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய சென்று அதை வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறதான தேவன். சீயோனுக்கு செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதல் செய்கிறதான தேவனாக இருக்கிறார். இந்த அருமையான நேரத்திலே நாம் பந்தய சாலையிலே பந்தய பொருளை பெறுவதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் நாம் நித்திய அடக்கமுள்ளவர்களாக செல்ல வேண்டும் என்று சொல்லி 1 Corinthians 9:25 நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, காலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறதான நாம் இப்படிப்பட்டதான 7 வழிகளிலே பாதையும் கண்டறிந்து நாம் செல்லும் பொழுது அந்த பந்தய
பொருளை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த குறிப்பிட்டான வழிகளிலே நாம் செல்லும் பொழுது என்ன லாபத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 4 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாடாத கிரீடத்தை பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 5:4 வரைக்கும் நாம் வாசிப்போம் என்றால், உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை எதிர்பார்ப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரியிலாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிடத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவில்லை, இப்படிப்பட்டதான பாதைகளிலே நாம் செல்லும் பொழுதுதான் அங்க நமக்காக அந்த பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்தய பொருளிலே ஒன்று தான் வாடாத கிரீடம். அருமையானவில்லை, அந்த தீயிலே போய் வாசம் பண்ணும் பொழுது வாடாத கிழத்தை கத்த நமக்கு தந்தருவார். இந்த வாடாத கிழத்தை பெற்றுக் கொள்வதற்கு சில காரியங்களை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான காரியங்களில் நாம் நடக்கும் பொழுது கத்த நிச்சயமாகவே அவர் பலன் தருவார். அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்வோம். ஆகவே இந்த காலை நேரத்திலே சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் சரியான பாதையிலே செல்லத்தக்கதாக இவர் நமக்கு அனுகிரகம் செய்யணும். பூர்வ பாதையிலே நாம் செல்ல வேண்டும். ஜீவ வழியிலே நடக்க வேண்டும். நெருக்கமான வழியிலே செல்ல வேண்டும். உபத்திரவத்தின் வழியிலே செல்ல வேண்டும். சத்தியத்தின் வழியிலே செல்ல வேண்டும். பரிசுத்த வழியிலே செல்ல வேண்டும். சீயோனுக்கு போகிற வழியிலே நாம் செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட வழியில் செல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு வாடாத ஜீவ கிடத்தை நமக்கு தந்தருளுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.